வெல்கம் டு ஆல். 30 லிட்டர் கர்ட் சேனர் இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்லிஸ்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட்டை உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறோம் பாருங்கள். செக்லிஸ்ட்டை செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கர்ட் சேனரை இன்ஸ்டாலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அட்டாச்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தான் இருக்கும். இப்போது அலாங்கி கொடுத்துருப்போம். அந்த அலாங்கியை வச்சு அதில் ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபிட்டிங்ஸை கரெக்டாக ஃபிட் பண்ணலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அலாங்கி அதில் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே ஹெட்டு கலந்துரும். தென் அதுக்கப்புறம் அலாங்கியை வச்சு இப்போது இது மேலே இருக்க இந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணணும். நாங்கள் கொடுத்துருக்க அலாங்கியை வச்சு அதில் ஸ்க்ரூவை நீங்கள் மெதுவாக லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்டும் தனியாக கலந்து வந்துடும். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த பிளேட்டை இது மேலே நம்ம ஃபிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஹேண்டிலை நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹெட்டை நம்ம மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் பாடி ஃபிட் பண்ணணும். இப்போது இந்த ஃப்ரேமை நம்ம அலாங்கி வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது அந்த தயிரை கடையக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டையும் இதோட நம்ம ஃபிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உள்ளவே உட்காந்துக்குச்சு அது. தென் இதுக்கப்புறம் நம்ம அலாங்கியை வச்சு அந்த ஸ்க்ரூவை போட்டு இதை டைட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுது. அதை மறுபடியும் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த செட்டப் ஃபினிஷிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராப்பராக அதை அசம்பிள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒயர் டேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம ப்ளக் பாயிண்டோட ப்ளக் பண்ணி பார்த்து செக் பண்ணுவோம். இது 30 லிட்டர் கர்ட் சேனர்ன்றதுனால இது ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ரிவர்ஸில் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், இது ஃபார்வர்டில் போகுது. இப்போ ரிவர்ஸ் பண்ணுறேன், ரிவர்ஸில் ஓடுது. 30 லிட்டர் கர்ட் சேனர் ஃபார்வர்டுலேயும் ரிவர்ஸ்லேயும் ஓடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே சுவிட்ச் ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக அது ஃபார்வர்டுலேயும் ரிவர்ஸ்லேயும் போகும். இப்போ ஃபார்வர்டில் சுற்றுது. இப்போ நான் சுவிட்சை மாற்றுறேன், இப்போ அது ரிவர்ஸில் சுற்றுது. ஸோ தயிரை நம்ம ஃபார்வர்டுலேயும் ரிவர்ஸ்லேயும் நல்லா கடைஞ்சிக்கிட முடியும். இதோட இன்ஸ்டாலேஷன் சூப்பராக முடிஞ்சது. இது பக்காவாக ரன் ஆகுது. சேனர் வச்சு எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணலான்றதை சொல்கிறேன். கர்ட் சேனர் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தயிர் மட்டும்தான் கடையணும், வேறு எதுவுமே அதை வச்சு பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தயிரை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை லிட்டர் வச்சுருந்தாலும் அந்த கர்ட் சேனர் வச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இந்த மிஷினை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு. இந்த மாதிரி சிமெண்ட் கலவைகளையும் கர்ட் சேனரை வச்சு பயன்படுத்தாதீங்க. பெயிண்டும் சரி சிமெண்ட்டும் சரி பயன்படுத்தாதீங்க. கர்ட் சேனரை தயிர் கடையிற்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.